வணக்கம். என்றும் அன்பு. அன்பே சிவம். அன்பே உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் பெருகிக்கிட்டே போகுது. ஆனால் அங்கே நிறைய இருக்குது. 5க்கு கீழே தான் நீங்கள் மொத்த அறிவை பயன்படுத்தியிருக்கான். மேலே நிறைய இருக்குது. அங்கே வரைக்கும் போகக்கூடாது. போகிறாலும் தப்பு இல்லை, ஆனால் உங்களை இழக்கக்கூடாது. சூத்திரத்தை மட்டும் விட்டுட்டு எது உங்கள்கிட்ட இல்லை, அன்பு மட்டும். சூத்திரம் இருந்தால் வாழலாம், சூத்திரம் இல்லைன்னா வாழ முடியாது. உங்கள்கிட்ட இருக்க சூத்திரம் என்ன? வாழ முடியாத சூத்திரம் இல்லை, வாடுத சூத்திரம், வாழ முடியாத சூத்திரம். சரியா இருக்கா கணக்கு? இப்போ கணக்கு எப்படி இருக்கு? என்னமோ கணக்கு இருக்கு அப்படித்தானே? அப்போ அன்புங்கிற சூத்திரத்தை விட்டுட்டு ஆணவங்கிற சூத்திரத்தை எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கே வேகமாக. அது எப்படி ஓடுதியா? கடப்படான்னு ஓடுது. ஒரு நாள் உடஞ்சிருமே, எதுக்கு ஓடுதுன்னு கொஞ்சமாக தெரிய வேண்டாமா? சூத்திரம் இல்லாமல் ஓடி எதுக்கு? சூத்திரம் அன்பு தான். அன்புன்னா எல்லாரையும் நேசிக்கணும், அதுதான் அன்பு. சாதி மதத்தை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு குளத்துக்கு போயிட்டு புக்கை சுமந்துட்டு அதை சுமந்துட்டா எப்படி வரும்? வரவே செய்யாது. எல்லா புக்கும் அன்பை தானே சொல்லுது. அன்பு உங்கள்கிட்ட இருக்கா ஆட்டியாது? அன்பு இருந்தால், அன்புனா ஒழுக்கம்னு அர்த்தம். அன்புன்னா ஒழுக்கம்னு அர்த்தம். நானும் வாழணும், நீயும் வாழணும், எனக்கும் பூமியை கொடுத்துருக்கேன், உனக்கும் பூமி கொடுத்துருக்கேன், எனக்கு நீரை குடிக்கணும், காற்று எனக்கும் ஒன்று தான், உனக்கும் ஒன்று தான், இவ்வளோ தானே. என்ன வேஷம் போட்டுக்கிட்டு என்னத்தை போட்டு வாழ வந்திருக்கோம், வாழ்ந்துட்டு போக வேண்டியானே. சூத்திரம் என்னையை நான் செய்யவே இல்லை. என்னையை செஞ்சது யாருன்னு கேள்வி கேட்க தான் என் வேலை. சரிதானா? அப்போ என்னைய நான் செய்யலை. என் அப்பா அம்மா கண்ணு காது மூக்கெல்லாம் இப்படி தான் வச்சு இல்லை. அப்போ இதுக்கு ஒன்று காரணம், அதுதான் சிவம். அதுதான் எல்லாத்தையும் படைச்சிட்டு அது சும்மா இருக்குது, தவத்தில் இருக்குது. அதுதான் சூத்திரம். தவத்தில் உட்காந்துன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஒட்டும் சந்தோஷம் அடையிறதுக்கு தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். புறத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் உருவாக்குது. எல்லாத்தையும் உருவாக்கிட்டு உங்களை மட்டும் அங்கே காங்கலையே, அன்பை காங்கலையே, சந்தோஷத்தை காங்கலையே. ஏன்? அப்போ சூத்திரம் என்ன சூத்திரம் வச்சுருக்கீங்க நீங்கள்? அவ்வளவு லஞ்சம் வாங்குது, களை வாங்குது, பொய் சொல்லுது, ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, இதாக இருக்குது. வேறு சூத்திரம் இல்லாமல் ஆட்டம் தப்பான சூத்திரத்தை வச்சுக்கிட்டு ஆடினா ஆட்டம் எப்படி இருக்கும்? கணக்கு தப்பாக தானே ஆயிரும். நானும் வாழணும், நீ வாழணும், என்ன வித்தியாசம் இருக்குது? பழசு தலையில் இல்லாத பொருளெல்லாம் மாட்டிக்கிட்டு கடைசி வரை தானே. அடுத்த பிள்ளைகளே வாழ விட மாட்டீங்களா? பூமியை மலர விடுங்க, இந்த குழந்தைகளை மலர விடுங்க. விளாட வந்திருக்கு. உங்கள் கல்விகளை கற்றுக்கிட்டதுக்கெலாம் வரல. ஆமாம், உங்கள் கல்வியில் சந்தோஷம் இருக்கா சொல்லு. ஊசியை போடணும், ஆஸ்பத்திரி போகணும், அதை பிடுங்கணும், காலை பிடுங்கணும், விரலை பிடுங்கணும். ஐயோ, அதெல்லாம் பிடுங்கவே கூடாது. அதுக்கு வரல. இதுதான் உங்களுக்கு. வரி முடிஞ்சு போச்சு. அதில் ஒரு வரி வந்துச்சு, அந்த வரியை தான் எடுக்க வந்தேன். முத்துராட்ச கொட்டைகளே போட்டுக்கிட்டு சாமிகளேன்னு பாட்டு வரி, அந்த வரியை தான் பார்த்தேன். இருக்கட்டும், வரிகள் எழுதினாலும் இல்லை. நம்ம வரி அங்கே இல்லை, நம்ம வரி இல்லை, சூத்திரம் இல்லை, வரியில் இருக்குது. சூத்திரத்தைங்க அன்புங்க. அன்பு இருந்தால் அங்கே போர் நடக்காது. போர்க்கலாம் இல்லை. ஜாதி இல்லைன்னா, மதம் இல்லைன்னா, ஏற்றத்தாழ்வு இல்லை. இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களால் இப்போ எல்லாம் படிச்சுட்டியா? ஏன் ஒழிக்க முடியல? ஒரு ஜாதியை ஒழிக்க முடியலையே? என்ன படிச்சியா?
கற்றோர் போகிற இடம்லாம் சிறப்பு. ஒரு ஜாதியை ஒழிக்க துப்பு இல்லை. ஐயோ, கற்றோர் போகிற இடம்லாம் சிறப்பு. ஆம்பளை பொம்பளை மோசம். நாங்கள் படித்தது தான் வசதி. நாங்கள் 5 படிச்சுட்டு தான் ஞானி ஆகிட்டோமே. பிறகு என்ன? இப்போ உங்கள் படிப்பு எங்கே இருக்குது? விஞ்ஞானத்தை நோக்கி துன்பம் துயரம்னு ஓடிக்கிட்டு இருக்கிய வேகமாக. பூமியை வாழறதுக்கு கொடுத்துருக்கான். அதான் சூத்திரம். அதானே? வானத்தில் போய் வாழலாமா? தண்ணி இருக்கா வெண்ணி இருக்கான்னா பார்ப்பான். இதாயா சூத்திரம்? ஐயோ, இருக்க 6 குளத்தெல்லாம் சாக்கடையாக்கி படித்து ஆஸ்பத்திரியை கட்டி நகராட்சியை கட்டி எல்லாத்தையும் கட்டி சாக்கடையை கொண்டு விட்டு இது ஆறையும் வாய்க்காலையும் நீச்சல் அடித்து குளிக்க விடாமல் நோயெல்லாம் உருவாக்கி விட்டது யார்? தப்பாக செஞ்சுட்டு இங்கே தண்ணி ஆறெல்லாம் மலை குகை கடல் எல்லாத்தையும் இங்கே உருவாக்கி அழகாக நீ சரியாக இருந்தால் அங்கே தண்ணி தானாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் கணக்கு. நீ தண்ணியை பாட்டில் அடைச்சேன்னா தண்ணி கிடைக்குமா? ஒழுக்கமாக இருக்க வாழ இந்தியாவில் அழகாக தண்ணி இப்போ தோண்டு தடவை தண்ணி எல்லாம் அங்கே இருக்குது. ஆறெல்லாம் கரெக்டாக வைக்க வேண்டிய வேலை யார் வேலை? 70-80 வரைக்கும் எல்லாம் க்ளீனாக இருந்துச்சு. வாய்க்காலில் தண்ணியை குளிப்பானே. இன்றைக்கி ஆற்றுலேயே போய் குளிக்க முடியலை. சாக்கடையெல்லாம் உள்ள பூசி விட்டுட்டியா? சாந்து இல்லாமலே. அதெல்லாம் என்ன தான் செய்வோம்? ஒழுக்கம் இல்லைன்னா நிம்மதி சந்தோஷம். ஒழுக்கமாக வந்து ஒருத்தர் தானே வாழ போகிறோம். அதையும் ஜாதி மதத்தோடு ஒருத்தனை இழிவாக ஏன் பார்க்கணுங்க? இல்லை, எனக்கு ஸ்பெஷல் காற்று தந்திருக்காரு, அவனுக்கு மோசமான காற்று கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்கள். நீங்கள் படித்து உயரத்துக்கு போயிட்டியே, நான் பூமியில் வாழலை, நீங்கள் தான் பூமியில் வாழுதியா? இப்போ நான் வாழதானே நீங்கள் வாழலா? சூத்திரத்தெங்க அன்பு சூத்திரத்தெங்க ஏற்றத்தாழ்வு எங்கே? உடைக்கவே மாட்டிக்கல, உடைக்க தெரியலையே. எல்லாம் புதுசாக கண்டுபிடிச்ச ஒன்றா போடுதானே. போட்டும் கூட உங்களுக்கு மண்டையில் ஏஐ வரையும் கொண்டு போயிட்டானே. எந்த ஜாதி ஏஐ உருவாக்குச்சுன்னு கேட்க வேண்டியானே. செல்லு எந்த ஜாதிக்காரன் எந்த மதத்துக்காரன் உருவாக்குனா அது வேண்டாங்க சொல்ல தெரியல. ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு இந்து டாக்டர்கிட்ட ஓடி போயிருதியா? உடம்பு சரியில்லைன்னா ஒரு முஸ்லீம் டாக்டர்கிட்ட ஓடி போயிருது, அங்கே அவர் நல்லா பார்க்காருன்னு. மனிதனை பாருங்கய்யா. போதும், ரொம்ப நாளாக இது ஓடிட்டு. புரியுதா உங்களுக்கு? எதை தூக்கி சம்மந்து என்ன ஜாதிக்க போகிற? வாழும்போது நல்லா வாழ்ந்துரு, அதான் இறைவனுக்கு பிடிக்கும். வாழும்போது சத்தியமாக சந்தோஷமாக இன்னொரு மனிதனை வாழட்டும் நீ நினச்சிட்டேன்னா நீ வாழுவ. கட்டாயம் சத்தியம் இதுதான் சத்தியம். நீ எதையுமே செய்யலை, எதையுமே இங்கே கொண்டு வரல, எதையுமே கொண்டு போக முடியாது. அப்படி தானே? அது உங்கள் கணக்கில். ஆனால் ஒன்றே ஒன்று கொண்டு போகணும், உன் உயிரை. போகும்போது என்ன கொண்டு போகணும்? மயிரை கொண்டு போகக்கூடாது, உயிரை கொண்டு போகணும். அதான் சூத்திரம். அதில் தான் அன்பு இருக்குது. மற்ற ஜீவராசி உயிரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நீ உயிரை காப்பாற்றி ஆகணும். கணக்கு எப்படி இருக்குது? அப்போ சூத்திரம் இல்லாமல் நீ ஓடுதிய, அதான் சரிங்க. ஆணவத்தை விடவே முடியாது, ஜாதியை விடவே முடியாது, மதத்தை விடவே முடியாது. வச்சிக்கோ, கஷ்டப்படுதுன்னு சொல்லாத. இறைவன் இருக்காரா இல்லையான்னு கேள்வி கேட்காத. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரின் இல்லை. வாசிக்க 1300 குரலை வாசிச்சுட்டு என்ன செஞ்சுட்ட? ஒரு ஜாதியை ஒழிக்க தெரியலை, மதத்தை ஒழிக்க தெரியலை. நான் எல்லா மனிதனையும் மதிச்சுட்டேன், எல்லா ஜாதிக்காரன் எல்லாத்தையும் பழகினேன், ஞானி ஆகிட்டேன். நீ பிடுங்கிறியான்னு கேட்டக்கூடாது. நான் பிடுங்கிட்டேன், எல்லாத்தையும் பழகும். இப்போவும் சரி, எனக்கு ஜாதி மதம் மயிறு மட்டை எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் பழகும். எவன் வீட்டில் வேணாலும் சாப்பிடுவேன். சரிதானா? நீ என்ன கணக்கு வேணாலும் கூட்டி கழிச்சு பாரு. நான் உன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு கணக்கு அர்த்தம் தான். யார் வீட்லையாவது போய் சாப்பிட்டாலும் உன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு அர்த்தம் தான், என் வீட்டில் சாப்பிட்றதுக்கு அர்த்தம் தான். ஏன்? சூத்திரம் தெரிஞ்சிட்டு சூத்திரம் தெரிஞ்சிட்டு, வந்த வேலையை செய்யணுங்கிற சூத்திரம் தெரிஞ்சிட்டு, அது அன்புதாம்னு தெரிஞ்சிட்டு, 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு போதுமா இதில் வேறு ஆன்மீகம். அதை இப்படி கொட்டிடாத, அப்படி செஞ்சிடாத, இப்படி இந்த கை மோசம், அந்த கை மோசம், அந்த வேட்டியை கட்டிக்க, இந்த வேட்டியை கட்டிக்க, இதை போட்டுக்கோ, அதை எடுத்துக்கோ. எவ்வளோ அழகாக நீங்கள் வாழறதுக்கு ஒன்று உருவாக்கி இலை செடி கொடி பூ காய் கடி கல் மண் எல்லாம் கண்டுபிடிச்சி அடித்து தான் உங்களுக்கு அழகாக தந்திருக்கானே. நிம்மதியாக வாழ வேண்டியதானே, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே வந்தோம். அப்போ சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன காரணம்? உயரத்துக்கு உச்சியில் போய் நின்றுட்டு நீங்கள் பெரியாளிங்க, உங்களை செஞ்ச பெரியாளை வெட்டிட்டியா? உங்களை செஞ்ச பெரியாள் யார்? ஆம்பளை மோசம் பொம்பளை மோசம். ஆம்பளை இல்லைன்னா உலகம் இல்லை, பொம்பளை இல்லைன்னாலும் உலகம் இல்லை. எப்படி கணக்கு? அப்போ யாரை அசிங்கப்படுத்தணும்? பொம்பளை அசிங்கப்படுத்தலாம் ஐயா. எங்கேருந்தே வந்தோம்? அந்த பாதையும் தெரிய மாட்டேங்குது, போகிற பாதையும் தெரிய மாட்டேங்குது. சூத்திரத்தை சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. இதில் வேறு எங்களுக்கும் ஆன்மீகம் தெரியும். அடுத்தவங்களுக்குள்ளே போட்டு வாசிக்கிட்டே கிடக்கதா அந்த ஓ முகத்தை எங்கே?
ஓ முகத்தங்க, அவர் முகத்தை காமிக்க, இவர் முகத்தை காமிக்க, எல்லார் முகத்தை காமிக்க, ஓ முகத்தங்க. உனக்கு தனி முகம், தனி இது ரேகை கொடுத்துருக்க. தலைவர் ரேகையை வச்சுட்டு நீ தலைவர் ரேகையை கொண்டு போய் தலைவருக்கு போய் நீ ஓட்டு போட்டுடலாமா? ரேஷன் கடையில் கொண்டு போய் உன் ரேகை இல்லாமல் தலைவர் ரேகையை கொண்டு வச்சா செல்லுமா? உனக்கு தனி ஆதார் அட்டை, தனி ரேஷன் கார்டு கொடுத்த மாதிரி உனக்கு முகம் தனியாக கொடுத்துருக்கலாம். சிரிக்க மட்டும் வழிக்க, நான் சிரித்தாலும் உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இது இல்லை. ஒருத்தருக்கும் ஆமாம், தெளியதுக்கு தான் வந்தியா. என்ன பேசணும் நீங்கள் தெளிஞ்ச மாதிரி தெரியல. ஏன் தெளிஞ்சது மாதிரி வேறு காமிச்சிட்டாலேங்க. இங்கே எந்த புக்கு, எந்த காலேஜ், எந்த குளங்குட்டெல்லாம் சுற்றலை. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், இமயமலைக்கு போனவரெலாம் நாங்கள் பார்த்துட்டோம். அங்கே தொங்கிட்டு சும்மா வந்துட்டு இங்கே வந்துட்டு நாங்களும் அதை செய்தோம், இதை செய்தோம். என்ன இதை செய்த பிறகு நாங்களும் இதாயிடலாமா? என்ன 3 நாள் ஏன் வரல? குறை இருக்குது, குறை. குறை எந்த குறை நீங்களே எடுத்து. எந்த மண்படம் ஞானி யோகிநாதன். அன்பு நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. இதுதான் சூத்திரம். சரிதானா? இந்த சூத்திரத்தை வேணும்னா, இதை பாதுகாக்கணும்னா, சூத்திரத்தை, இந்த உடம்பை பாதுகாக்கணும்னா சூத்திரம் இருக்கு. சூத்திரத்தை எடுத்தவனே சூத்திரத்தை பார்த்துக்கிட்டே வாங்க. உங்கள் சூத்திரத்தில் ஏன் சூத்திரம் இல்லை, ஏன் சூத்திரத்தில் உங்கள் சூத்திரம் ஆவாது. உங்கள் சூத்திரம் துன்பம், துயரம், கஷ்டம், துன்பம், கடவுள் இருக்காரா இல்லையா, ஓடிட்டாரா நிற்காரா, அன்பு இருக்கா இல்லையா. அன்பு இல்லாமல் அங்கே எதுவுமே நடக்காது. ஆமாம், அன்பு தான் இறைவன், அன்பு தான் கடவுள், அன்பே சிவம். நன்றி.